இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்கார பாடலும் அருட்பாடல்களும் எப்படி கருத்து ஒற்றுமை இருக்குது, சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சில பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம். ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்குது. அடுத்த ஒரு பதிவு போடுறேன். கந்தர் அலங்கார பாடல் 31 அருணகிரிநாத பெருமான் சொல்கிறாங்க. இந்த கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் உரை எழுதியிருக்காங்க. இதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். 31வது பாடல் கந்தர் அலங்கார பாடலில் அந்த பாடலை பார்க்கலாம். பொக்க கொடிலிற் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கழல் வீடு தந்தருள சிந்துவென்று கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குபு குபு என குமு என கக்க கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே. கடல் அப்படியே வெதும்பி ததும்புதான். கடல் அந்த அளவுக்கு மாமர வடிவாகி நின்ற சூரபத்மனை 2 பிளவா முறிச்சி எடுக்குது இந்த வேல். முருகன் கையிலிருந்து எரியப்பட்ட சக்தி வேலானது அப்படி மாமர வடிவாகி நின்ற சூரபத்மனை 2 பிளவா பிளக்குது. கிரௌஞ்சமலையில் விடுறாரு. அப்போது அந்த குபு குபுன்னு ரத்தத்தை கக்குதான், உதிரம் கக்குதான். அந்த மாமர வடிவாகி நின்ற சூரபத்மனை முறிக்கிறதுக்காக 2 பிளவா முறித்து ரத்தம் குபு குபுன்னு வருதான். கிரௌஞ்சமலையை ஊடுருவி போனதுனால ஒளி பெற்ற வேலாயுதத்தை செலுத்திய முருகப்பெருமானே, பொய்யாகிய இந்த சரீரமாகிய குடிசையில் இனி அடியேன் மீண்டும் புகாதபடி செந்தாமரை மலர்லையும் மிகவும் சிவந்த தேவருடைய திருவடியை எனக்கு கொடுத்து வீடு பேறு கொடுத்து அடியேனுக்கு அருள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார். அதுக்கு அருணகிரி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் விரிவுரை கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அவருடைய வாசகத்தில் படிக்கிறேன். பொக்கக்குடில் அப்படின்னா நீர்க்குமிழி போல் விரைவில் அழியும் பொய்மையாகிய சரீரம். பொக்கம் பொய், குடில் குடிசை, உயிர் தங்கும் சிறு குடிசை. இந்த உடம்பு உயிர் தங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறு குடிசை. எண்ணில்லாத உடம்பை எடுத்து 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 இழைத்து விட்டேன். ஆதலால் எம்பெருமானே, இனியும் இன்னொரு உடம்பில் புகுந்து பிறவாது பெற்றியுடையமாறு நின் திருவடி பேரை தந்தருள்வீர் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத பெருமான் வேண்டார். பட்டினத்தடிகளும் இதே மாதிரி எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. பட்டினத்தடிகளும் நான் நிறைய பிறந்து நான் இழைச்சி போயிட்டேன். என்னை படைச்சி பிரம்மா கை சோர்ந்து போயிட்டான். என்னை பெற்று அம்மாலாம் சோர்ந்து போயிட்டாங்க. நானும் பிறந்து நான் சோர்ந்து போயிட்டேன். இனிமேல் பிறக்கிறதுக்கு வைக்காத, இனிமேல் பிறக்க வைக்காமல் இரு அப்படின்னு சொல்லி இருப்பையூர் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே நாதா. இருப்பையூர் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்னு பாடுவார். அந்த இருப்பையூர் அப்படின்ற ஒரு புதுச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே அடியேன் போயிருக்கேன். பட்டினத்தடிகள் பாடல் அங்கே எழுதி வச்சுருக்காங்க கல்லில். அதை பட்டினத்தடிகள் நடந்து போன இடம், வந்து போன இடம் அப்படின்ற பாக்கியமே
ஒரு பெரும் பாக்கியமாக நினச்சி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அடுத்து யாரும் வரணுன்னா புதுச்சேரிக்கு வெகு அருகாமையில் இருக்கிற அந்த ஊரை பார்த்துட்டு போங்க. ரொம்ப அருமையான திருக்கோவில், சிவன் கோவில், சக்தி வாய்ந்த திருக்கோவில், சித்தர்கள் வந்து நடமாடிய திருக்கோவில். அந்த பாடலுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். பிறவியின் பயன் என்ன அப்படின்னு கேட்டால், இனி பிறக்காமல் இருக்கணும். கிருபானந்த வாரியார் சொல்கிறார், அதனையே ஆன்றோர் அனைவரும் அவாவுகின்றனர். இவ்வுடம்பு அருவருப்பானது. மீண்டும் மீண்டும் இப்பொன்பொலால் யாக்கையை பெறுவது பேதமை. பிறப்பென்னும் பேதமை என்பார் பொய்யில் புலவர். குரம்பை மலஜலம் வழுவழு நினமொடு எலும்பு அணிசரி தசை இரல் குடல் நிதி குலைந்த செயிர்மயிர் குருதியோடு இவை பல சுகமாலக் குடில் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்புகழில் வருது அப்படின்னு சொல்கிறார். செக்கச் சிவந்த கடல் வீடு இறைவனுடையது. செக்கச் சிவந்த கடல் வீடு. இந்த அவர் சொல்கிறார், பொய் வைத்த புலால் உடம்பிலே வாழாது மெய் வைத்த விமலன் திருவடி வீட்டிலே வாழ வேண்டும். பிறவியாகிய வெயிலுக்கு எம்பெருமானுடைய திருவடியே நிழல் தரும். நிழலிலே சென்றால் உடம்பில் நிழல் மறைவது போல பிறவியாகிய நிழல் ஐயன் திருவடி நிழலிலே மறையும். நம்ம வெயிலில் போகும்போது நமக்கு நிழல் உண்டு, நிழலில் போகும்போது நிழல் கிடையாது. அதனால் திருவடி நிழல், இறைவனுடையது திருவடி நிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பிறப்பு நிழல் அங்கே விழாமல் இருக்கும். வேல் தொட்ட காவலனே அப்படின்னு சொல்கிறார். மால் தொட்ட உயிர்களை வேல் தொட்ட வித்தகன் காத்தருள்வான். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் ஆதலின் இப்பிறப்பிறப்பில்லா பெருந்தகை கள்ளப்புலக்குரம்பை கட்டவிட்டு மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமல் ஞானமேயாய தனது திருவடியை தந்து அருள் புரிவான். கடலில் மாவறுத்த வேலோன் வேற்படையால் வினையையும் மறுத்து பிறவியின் வேரையும் அறுப்பான் என்பது குறிப்பு. கடலை வற்றச் செய்வது போல என் பிறவிக்கடலையும் வற்றச் செய்வீர் என்றும், கிரௌஞ்சமலையை பிளந்தது போல் தீவினை குன்றையும் பிளந்து எரிவீர் என்றும், சூரனை அட்டது போல ஆணவ மலத்தையும் அழித்தருள்வீர் என்றும் குறிப்பிடுகின்றார். பாடல் அப்படி சொல்கிறார்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். கடலும் சூர் மார்பும் கிரௌஞ்ச வெற்பும் ஊடுருவும்படி வேல் தொட்ட வித்தகரே, அடியேனுடைய பிறப்பறுத்து உமது தாழ் மலரை தந்தருள்வீர் அப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்து மகான்கள் எல்லாரும் சொல்கிறது இதுதான். பிறப்பு வேண்டாம், பிறப்பு வேண்டாம், இந்த பிறப்பிலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நாம் இந்த பிறவிக்கு எடுத்திருக்கோம். இந்த பிறவி நமக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம். இதை கொண்டு தான் நாம் பிறக்கிறோம், இறக்குறோம். நம்ம பண்ண பாவங்கள் மலங்கள் தான் நம்முடைய பிறவிக்கு காரணம். இந்த மலங்கள் இல்லாமற் போனால் நம்முடைய பிறப்பும் இல்லாமற் போகும். அதை பற்ற செய்யக்கூடிய பரம்பொருள் ஒருவனே அந்த ஆற்றல் உடையவன். அவனுடைய திருவடியை அடைஞ்சால் நமக்கு இந்த பிறவி அரும். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு பிறவி வேணும், ஒரு உடம்பு வேணும். இந்த உடம்பை கொண்டு நம்ம கிடைச்சதை கொண்டு நம்ம இதை தெரிஞ்சு தப்பிக்கணும் அப்படின்றது தான் மகான்கள் சொல்கிறது. இதை நிறைய இடங்களில் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்த எடுத்துக்கிறோம். ஒரு பாடலில் சொல்கிறாரு, ஆங்கு அவன் செய்த நன்றி அறிந்து நீ நடந்தாயாகில் இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய். பொங்கமாய் இச்சென்மத்தே புரிந்திடும் தபசினாலே சங்கரன் பாதம் சேர தாமதம் உண்டோ நெஞ்சே. நெஞ்ச முன்னிறுத்தி இந்த பாடலை சொல்கிறாங்க. ஆடுகின்ற கூத்தெல்லாம் அரண் கூத்தே அல்லாது இவ்வவனி மீதில் தேடுகின்ற பொருளெல்லாம் உன்னதென மதிக்கின்றாய். தேகம் பொய்யே
நாடு நகர் பொருள் எல்லாம் நம்மை விட்டும் அகலாதோ நமன் வந்துற்றால் ஓடுகின்ற ஓட்டமல்லால் பாழ்மனமே எனக்கிங்கே ஒரு கால் உண்டா. ஆசை கொண்ட பாழ்மனமே அகிலமதில் ஏன் பிறந்தோம். ஐயன் பாதம் நேசமுடன் விரும்பி முன்னாள் செய்வினையை அகற்றுங்கால் நித்த நித்தம் பூசனை செய்வதுமன்றி பேதாபேதம் நீக்கி புலன்கள் யாவும் பாசமர நீக்கி பேரின்பாலு சுகம் அடைய பகுத்தவாறே அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடுறாரு. நீ இந்த பிறவியில் இந்த கிடைச்ச இப்பிறவியை கொண்டு நீ என்ன செய்யணும்னா, முன்னாடி உனக்கு இறைவன் என்னென்னலாம் கொடுத்துருக்கார், அவர் உனக்கு என்ன செய்திருக்கார் அதெல்லாம் நினச்சிப்பார். செய் நன்றி மறக்கக்கூடாது. செய் நன்றி கொண்டார்க்கு எதுவுமே உய்வுண்டாம் உய்வில்லை, என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை. இது போல் இறைவன் நமக்கு செய்த நன்றியை அறிந்து நீ நடந்தாயாகில், இப்போ நீ இறைவன் செய்த நன்றியை நீ நினச்சின்னா உனக்கு என்ன லாபம். எப்பயுமே லாப நஷ்டம் பார்ப்போம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. இப்போது இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுனால செய் நன்றியினால் உனக்கு என்ன லாபம்னா, இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய். நீ முன்னாடி என்ன பண்ணிட்டு வந்தியோ அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இப்போ நீ நன்றியோட இறைவன்கிட்ட நடந்தீன்னா முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய். இவ்வளோ பெரிய லாபம் இருக்குன்னா நம்ம அதை எவ்வளோ சுலபமாக செய்யணும். மனசால் நினைக்க போகிறோம். அதை தானே சொல்கிறாங்க மகான்கள். பொங்கமாய் சரி, இது பழைய பாவம் தொடராது கண்டாய், இப்போ என்ன செய்தால் என்ன, அடுத்து என்ன செய்யணும். பொங்கமாய் இச்சென்மத்தே புரிந்திடும் தபசினாலே. இது வரைக்கும் பொங்கி பொங்கி நம்ம பல பிறவிகள் எடுத்துட்டோம். இப்போ மாபெரும் பாக்கியமாக இந்த பிறவி கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்ச இப்பிறவியை கொண்டு நீ பண்ணக்கூடிய தபஸ் என்ன தபஸ்? எதுவுமே வேண்டாம், ஒன்னதுன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு செய்கிறதெல்லாம் உன் செயல். நீ கொடுத்தது விருப்பு வெறுப்பு ஆசை பாசம் எல்லாத்துலேருந்தும் விலகி சங்கரன் பாதம் சேர தாமதம் உண்டோ நெஞ்சே. இந்த தபஸ் நீ இப்போ பண்ணுற தபஸ்னால சங்கரன் பாதம் சேர தாமதம் உண்டோ நெஞ்சே. உனக்கு இறைவனுடைய திருவடி நிழல் கிடைக்கும். நீ என்ன தெரிஞ்சுக்கணும், ஆடுகின்ற கூத்தெல்லாம் அரண் கூத்தே அல்லாது இவ்வவனி மீதில் இந்த எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நீ நினைக்கணும். தேடுகின்ற பொருள் எல்லாம் உன்னதென மதிக்கின்றாய். உன் மனசே நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஓடி ஓடி தேடி எடுத்தாலும் அந்த தேடுற பொருள்லாம் உன்னதுன்னு நீ மதித்து தேடி அலையிற தேகம் பொய். இந்த தேகத்தை கொண்டு நீ செய்கிற இதர வேலைகளும் பொய். சேர்க்கின்ற பொருள்கள் பொய். நாடு நகர் பொருள் எல்லாம் ஒரே நொடியில் போயிடும். எப்போ அங்கேருந்து யமன் ஒரு ஓலை அனுப்புவார், நீ புறப்படுற நேரம் வந்தாச்சு புறப்படுவா அப்படின்னு. ஒரு ஓலை வந்தால் நம்ம எந்த நாடாக இருந்தானே, எந்த நகரமாக இருந்தானே, எவ்வளவு செல்வம் இருந்தானே, எவ்வளவு கல்வி இருந்தா என்ன, எவ்வளவு புகழ் இருந்தா என்ன, எல்லாமே ஒரே நொடியில் தூக்கி போட்டுட்டு யமன் நம்ம உயிரை பற்றிட்டு போயிடுவான். இந்த உடம்புக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும். தேடுகின்ற பொருள் எல்லாம் உன்னதேன்னு மதிச்சிட்டு இருக்க. இப்போ அதை புரிஞ்சிக்கோ. யமன் போல வந்தால் எதுவுமே உன்னது இல்லைன்றத நல்லா இருக்கிறப்பவே புரிஞ்சிக்கோ. அப்போ உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. உன்னதென மதிக்கின்றாய் தேகம் பொய்யே. நாடு நகர் பொருள் எல்லாம் நம்மை விட்டும் அகலாதோ நமன் வந்துற்றால் ஓடுகின்ற ஓட்டமல்லால் பாழ்மனமே உனக்கிங்கே ஒரு கால் உண்டா. ஆசை கொண்ட பாழ்மனமே, ஆசையை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிற பாழா போன மனசே, அகிலமதில் ஏன் பிறந்தோம். இந்த உலகத்தில் இந்த பிறவியோடு நம்ம ஏன் வந்திருக்கோம் அதை யோசி கொஞ்சம். இந்த இறைவன் இந்த பிறவியை ஏன் கொடுத்தாருன்னு யோசிச்சுப்பாரு. ஐயன் பாதம்
நேசமுடன் விரும்பி முன்னாள் செய் வினையை அகற்றுங்கால். அதான் முதல்ல சொன்னார் இல்லையா, ஆங்கவன் செய்த நன்றி அறிந்து நீ நடந்தாயாகில் இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ சொல்கிறாரு, ஓ ஆசை கொண்ட பாழ் மனசே, அகிலமதில் ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் பிறந்தோம், ஐயன் பாதம் நேசமுடன் விரும்பி முன்னாள் செய்வினையை அகற்றுங்கால். நித்த நித்தம் பூசனை செய்வதுமன்றி பேதா பேதம் நீக்கி புலன்கள் யாவும் பாசமர நீக்கி பேரின்பானு சுகம் அடைய பகுத்தவாறே. நீ இந்த உலகத்தில் எதுக்காக இந்த உடம்போட வந்திருக்கேன்னா, முன்னாள் செய்த வினையை அகற்றிட்டு இந்த நாளில் நீ பண்ணுற தவத்தினால பூசணையினால் பேதாபேதம் இல்லாமல் புலன்கள் புலன்களுக்கு வழிபட்டு அவஸ்தப்படாமல் பாசமர நீக்கி பேரின்பானு சுகம் அடைய பகுத்தவரை. பேரின்பத்தை தேடி நீ அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பிறவியை கொடுத்துருக்கார் இறைவன் அப்படின்னு சொல்லி, அதுக்காகத்தான் பகுத்தவாறே இந்த இறைவன் உனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இந்த கருத்தை தன்னுடைய பாடல்களில் சொல்கிறார். இதை பல இடங்களில் இதே கருத்தை விளக்கி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி, அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி.